டியர் பீடாக் சூப்பர்வான அனாலிசிஸை பண்ணிருக்கிறாரு. பீடாக் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு பீடாக் பேசுறது தப்பு, பீடாக் எப்படி இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது மாதிரி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பீடாக் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பர்டீஸ் இந்த ஃபீல்டில், அவர் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறாரு, எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை டீம்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் யார், அவருடைய வரலாறு என்ன, அதை பற்றி அவரே ஒரு வீடியோவாக கூட பேசியிருக்காரு அஸ்வின் அவருடைய சேனலில். ஸோ அதனால் பீடாக் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்தளவு விஷயங்கள் தெரியுமா அப்படின்றத நம்ம தாராளமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். பட் அதே நேரத்தில் பீடாக் பேசின விஷயங்களில் நமக்கும் சில முரண்டு இருக்குது, பேசலாம் இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கான்வர்சேஷன். ஸோ பீடாக் பேசுனதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பத்திரானா அவர்கள் ஒரு ஃபாரின் பவுலரை நீங்கள் வச்சுக்கிட்டு அவரை எப்படி நீங்கள் பவர் பிளேல போடாமல் இருப்பீங்க? யோர் ஃபாரின் பவுலரு ஷுட் பவுல் இந்த பவர் பிளே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே ரைட், பட் உங்களுடைய ஃபாரின் பவுலர் தான் உங்களுடைய ஜேமி ஓவர்டன், அவர் கேவலமாக போடுறாரு. உங்களுடைய ஃபாரின் பவுலர் தான் சாம் கரன், அவர் இன்னும் கேவலமாக போடுறாரு. அதனால் வேறு வழி இல்லை. நீங்கள் சொல்கிறனா ஒரு ஃபாரின் பவுலர் அவங்க வச்சுருக்காங்க, பட் அவங்க ஒழுங்காக போடுறதில்ல. அண்ட் பத்திரானா இல்லாமல் வேற யார் போகணும் டெத்தில் போடுவான்? டெத்தை பற்றி விடு, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற, இதை முதல்ல பாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவுலரை செக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குன்னு வச்சிருக்கிற பவுலர்ஸ் ஒழுங்காக போடலை. அப்போ அதுக்கு பதிலாக அதையும் ஒரு மேட்ச்சில் பண்ணாங்க சிஎஸ்கே. பத்திரானாவை ரொம்ப ஏர்லியாக ஒரு ஓவர் கொடுத்து கொண்டு வந்து அவர் வழியில் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்கன்னு போது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, அப்போ டெத் ஓவர்ஸில் யார் போடுவா? பத்திரானா இல்லாத பட்சத்தில், பத்திரானாவுடைய கோட்டா இங்கேயே முடியுதுன்னா நீங்கள் ஜேமி ஓவர்டன்ட்டு என்ற ஓவர் கொடுப்பீங்களா? ஸோ அவருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒரு டைசியான கொஸ்டின். இது வந்து நீங்கள் இப்படியும் முடிவெடுக்கலாம், அப்படியும் முடிவெடுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன் தான். பீடாக் சொன்னது தப்பே கிடையாது, பீடாக் சொன்னது 100% கரெக்ட். பட் இப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்கும் போது இது பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பத்திரானா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆள், ஒரு அடிச்சு 140 மேலே போடுற அவர் பவர் பிளேல போடலாம் வேஸ்ட்டுன்றீங்க, கரெக்டு. பட் ஆனால் அவர் அங்கே போட்டால் வேற யாரும் அப்போ டெத்தில் பவுலிங் போடுவா? அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் மகேஷ் தீக்ஷனாலாம் வந்ததுக்கப்புறமா வந்து அவர் போடுறது வேஸ்ட்டு, மேட்சே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், அதை நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தில் பீடாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மேட்ச்சில் அவர் கரெக்ட்ன 2 முக்கியமான விக்கெட். ஒன்று ஹெட்மயரோட விக்கெட்டு, அவர் தூக்கி வச்சிருப்பாரு, நல்ல பால் உள்ளே போச்சு, ஸ்லாட்டில் அவரால் டிக் பண்ணி அடிக்க முடியல, போச்சு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த பாலை பறந்துவே குடிச்சார். அதுக்காகவாது நீங்கள் அந்த விக்கெட்டை பாராட்டி ஆகணும் பீடாக். ஏன்னா அஸ்வினுக்கு ஹை கேட்ச் கடந்த 15 வருஷத்தில் எத்தனை தடவை வந்துச்சே நமக்கு தெரியாது. அஸ்வின் அவர்களுக்கான ஹை கேட்ச்ன்றது அவர் எங்கே, நான் கூட கேட்டிருந்தேன் பாஸ்ட் வீடியோவில், எங்கே தாங்க இருப்பார் அவர் ஃபீல்டில், அவர்கிட்ட ஹை கேட்ச் அவரை தேடியே வர மாட்டேங்குது. அழகாக அவரை ஸ்பாட் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்களுடைய டீமோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கேப்டனா எனக்கு என் டீமில் இந்த ஃபீல்டர்னால ஹை கேட்ச் பெருசாக பிடிக்க முடியாது, ஒரு நாள் வெரைட்டி பிடிக்க முடியாது, அப்படிங்கும்போது அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க அந்த மாதிரி இடங்கள் பிளேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஹை கேட்ச் வரவே கூடாதுன்றதுக்காக ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? எல்லாம் எங்கே வேணால் ஹை கேட்ச் வரலாம் இல்லையா? பட் அஸ்வின் எத்தனை முறை ஹை கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல விட்டு எண்ணலாம். அந்த ஹை கேட்ச் அவர் பிடிச்சார் அன்னைக்கு. ஹெட்மயரோட விக்கெட் அதை விடுங்க, ரியான் பராக போல்டு எடுத்தார், போல்டு ஸ்டம்பு பறந்துச்சு, பத்திரானாவோட விக்கெட். இதை எப்படி நம்ம வந்து கடந்து போக முடியும்? இல்லை நீங்கள் மகேஷ் தீக்ஷனாவே போடுறீங்க, இதை போய் நீங்கள் 20-30 ரன்னை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு மேட்ச்சை வந்து ஜெயிச்ச மாதிரிலாம் பேசுறது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. யார் ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அவருடைய எபிலிட்டிக்கு அவர் போடலாம், பட் வேறு வழி இல்லை. ஜேமி ஓவர்டனை கம்பேர் பண்ணும்போது இவர் அங்கே போடுறது பெட்டர் தான். ஆனால் அப்போ ஜேமி ஓவர்டன் நீங்கள் எண்டில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பத்திரானாக்கு ஸ்டார்டிங்கில் ஓவர்ஸ் கொடுக்கலாம், ஜேமி ஓவர்டன் எண்டில் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். பட் உங்கள் எண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீமோட அந்த ஹிட்டர்ஸு, பவர் ஹிட்டர்ஸ் எண்டில் தான் வராங்க. அவங்க ஜேமி ஓவர்டன் ஒரு ஓவருக்கு 30 அடிச்சாங்க. பத்திரானா கூட வாங்குவார், 15-18 வாங்குவார், அதிகபட்சம் ஒரு ஓவருக்கு 20 வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் ஓவர்டன் கொடுத்து 30 போயிடுச்சுன்னா ஒரு ஓவருக்கு, இன்னொரு ஓவரில் திரும்பி 25, 2 ஓவர்லேயே 55 கொடுத்துட்டாருன்னா அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் எண்டில்? இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது பத்திரானா அங்கே போகிறது பெட்டர். பட் அதுக்கு நான் ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் பத்திரானா கிட்டேயும் கொடுக்க வேணாம், நீங்கள் ஜேமி ஓவர்டன்ட்டையும் கொடுக்க வேணாம். பெஸ்ட்டு ஆப்ஷன் 2 பேர் இருக்கிறாங்க. அன்ஷுல் கம்போஜ்னு நீங்கள் ஆப்ஷனில் ஒருத்தவங்களை எடுத்துருக்கீங்க, அவங்கள விளையாடுங்க சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லையா? ரைட்டு. டிஎன்ஓடைய, அதாவது தமிழ்நாடு டீமோட ரஞ்சி டீமில் இருக்கக்கூடிய குர்ஜப்னீத் சிங்கை வாங்கி வச்சுருக்கீங்க ரூபா போட்டு. நான் யூஸ் பண்ணுறது. தயவு செய்து இந்த 2 பேரை யாராவது நீங்கள் பிளேயிங் லெவலில் உள்ள தூக்கி கொண்டு வந்தீங்கனாலே உங்களால் தாராளமாக அழகாக பவர் பிளேவை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பத்திரானாவும் தேவை கிடையாது, ஓவர்டனும் தேவையில்லை, சாம் கரனும் தேவையில்லை. அழகாக இந்த 2 பேரில் ஒருத்தவங்களை நீங்கள் உள்ளே எடுத்தீங்கன்னா கலையில் முதல்ல சேர்ந்து சூப்பராக போட்டு முடிச்சிருவாங்க.
இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கலையில் அகமதுக்கு இன்னும் கொஞ்சம் டெத்தில் கூட ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொரு ஒரு இந்தியன் பவுலர் உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸை வேறு மாதிரி மாற்றணும். பட் Gurjapneet Singh or Anshul Kamboj has to come in and play for CSK if CSK really wants to win the trophy this year. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பீடாவுடைய விஷயங்களும் நம்ம இப்போ சொல்லியிருக்கிற இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்கிற கமெண்ட் செக்ஷன் இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.